நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். த லயன் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தின் சிங்கம் திரு வை கோபால்சாமி அவர்கள். இவர்கள் 1944 திரு வைகோ அவர்கள் பிறக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாரு, அவரோட வாழ்க்கையை நீங்க வரலாறு படிங்க, என்னோட வரலாறு படிங்க, எந்த மாதிரியான சாதனைகளை திரு வைகோ புரிந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னார். அப்ப நம்ம சரி சாரோட வரலாறு என்னதான் அப்படின்ற திருப்பி பார்க்கல, எந்த தப்புமே கிடையாது. 1944 பிறந்த திரு வைகோ, அவங்க அப்பாவும் அம்மாவும் நாயுடு மற்றும் நாயக்கர், ரெண்டு பேருமே தமிழ் கிடையாது. அந்த தமிழர் அல்லாத ஒரு இனத்தில் பிறந்த திரு வைகோ அவர்கள் தமிழர்களுக்காக போராடினார். இது நல்ல விஷயம். நம்ம அவருடைய மொழியோ இனத்தையோ தப்பா பேசக்கூடாது. ஆக இவர் ஒரு தமிழ் இன தலைவர். திரு கலைஞர் மாதிரியே இவரும் ஒரு தமிழ் இன தலைவர், திரு வை கோபால்சாமி அவர்கள். இவரு 1978 திமுக சார்பா என்ன பண்றாரு, பாராளுமன்றத்துக்கு ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்காக சொல்றேன். ராஜ்யசபா அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இதே போல ஒரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அந்த ஒரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர், அதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வாக்களிக்கணும். அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 36 எம்எல்ஏங்களுக்கு ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கலாம், ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கலாம். மற்றும் 6 எம்பியை தேர்ந்தெடுக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஒரு 6 எம்பியை தேர்ந்தெடுக்கலாம். 234 பேரை சேர்ந்து 6 எம்பியை தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்தம் 234 ஓட்டுல 36 ஓட்டு திமுக இருந்ததுன்னா அவங்க ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்துலாம் ராஜ்யசபால. அதுதான் ராஜ்யசபா தேர்ந்தெடுத்து. அது 1978 தன்னோட 34 வயசுல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போது திமுக சார்பா இவரு ராஜ்யசபா உள்ள என்ட்ரி ஆகிறார். டெல்லியில போய் என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகி 78, 84, 90 ராஜ்யசபா 6 வருஷம். இது 5 வருஷம் நம்ம எம்எல்ஏ எம்பிலாம். ஆனா ராஜ்யசபா உறுப்பினர் மட்டும் 6 வருஷம். 1978 உள்ள போறாரு. 6 வருஷம் அவர் பேசுற பேச்சுல அந்த பாராளுமன்றமே கிழிஞ்சிடுது. 84லயும் பேசுறாரு, அலறிடுது. 90லயும் பேசுறாரு, உருண்டுடுது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவரு 3 முறை ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு திமுகவின் சார்ப டெல்லியில. இப்ப கூட வைகோ அப்படின்றவர் தமிழ்நாட்டோட டெல்லியில ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஏன்னா அவருடைய உரைகள் உண்மையாவே பட்டைய கலப்போம். அந்த மாதிரி உரைகள் இப்பயே இந்த மாதிரி கணீர்னு பேசுறாருன்னா 1978 அவரோட 34வது வயசு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, நம்ம யாருமே மறுக்க முடியாது. பெரியார் டேம்ல இருந்து, காவிரில இருந்து, முல்லை பெரியாறு, இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் விவகாரம், பல விஷயங்கள் திரு வைகோ அவர்களுடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கும். அதுவும் அவர் அதிகமா நம்மளால அறியப்பட்டது எதுக்கு அப்படின்னா, நம்முடைய விடுதலை புலிகள் சம்பந்தமா நம்ம தமிழ்நாட்டு சார்பில் நம்ம தமிழர்களுக்காக இப்ப இருக்கக்கூடிய யாருமே அந்த அளவுக்கு ஷைன் இல்லை. அப்ப திரு வைகோ திமுக அவ்வளவு பெரிய ஆள். அது ஈக்குவல் டு ஸ்டாலின் சார். ஸ்டாலின் சாருக்கு என்ன ஒரு நிலை இருக்கோ அதே நிலை திரு வைகோ சார் அவர் 1993 காலகட்டம் வரை. அப்ப 1989 பாத்தீங்கன்னா 91 திரு ராஜீவ்காந்தி இறந்துடுறாங்க. 89, 91, 93 காலகட்டங்கள்லாம் விடுதலை புலிகளோட ரொம்ப நெருக்கமா இருந்தார் திரு வைகோ தான். இங்க நடக்கிற எதுவாக இருந்தாலும் திரு வைகோ தான் கள்ளத்தோணி, அதாவது நம்ம சொல்லுவாங்க, அங்க போகும்போது ஒரு நார்மலா பாஸ்போர்ட்ல எடுத்துன்னு போறது இலங்கைக்கு ஒரு வழி, கள்ளத்தோணியில போறது வழி. அந்த மாதிரி கள்ளத்தோணியில இங்க இருந்து இலங்கைக்கு யாருக்கும் தெரியாம போய் திரு பிரபாகரன் சாரை சந்திச்சுட்டு மறுபடியும் திரும்பி வரக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் திரு வைகோ. விடுதலை புலிகள் மற்றும் தனி எழுத்துக்காக போராடியதில் முதல் உண்மையான ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் திரு வைகோ. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாருமே இதை எதிர்த்து பேச முடியாது. அவருடைய ஆரம்ப கால கட்சியும் ஆரம்ப கால அரசு பணி, ஆரம்ப காலத்தை யாருமே எதுவுமே பேசுவதற்கான எந்த தகுதியுமே யாருக்குமே கிடையாது. நானே ஓப்பனா சொல்றேன். 1994 கலைஞர் தெளிவா சொல்லிடுறாரு, இல்ல 1991 அம்மா ஜெயிச்சிடுறாங்க. 1989 திரு கலைஞர் ஜெயிக்கிறாரு. 2 வருஷம் ஆட்சி செய்யறாரு. அப்போ டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தூக்கி தூரம் கடாச்சிருது. உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரி சொல்லி தூக்கி தூரம் கடாச்சிட்டு 91 நடந்த சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா அம்மா
இன்னைக்கு விஜய் அடைஞ்சார்லயே அவர் வெற்றி, அதெல்லாம் வந்து அந்த அம்மாவோட அந்த வெற்றிக்கு ஒரு ஓரம் கூட கிடையாது. அவ்வளோ பெரிய வெற்றி 1990 போர்ஸ்ல அம்மா ஜெயிச்சது. இத்தோட அம்மாவை ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். அப்ப திரு கலைஞர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவருக்குமே வந்து எம்ஜிஆர் இறந்துடுறாரு. ஸோ அடுத்து வந்து அவருக்கு வந்து இறுதி காலம் வந்துடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அடுத்த தலைவர் கொஞ்சம் எல்லாம் மூவ்மெண்ட் எப்படி உதயநிதி ஸ்டாலின் எப்படி மும்முரமா காட்டுறாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து திரு வைகோக்கும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு பெரிய போட்டி இருக்கு. ஆனா அப்பதான் குடும்ப அரசியலோட ஆரம்பம். அப்பதான் திரு கலைஞர் வந்து ஸ்டாலினை வந்து அடுத்த தலைவர் அப்படின்ற மாதிரி முன்ன வைக்க ட்ரை பண்றாரு. அப்ப குடும்பத்துக்குள்ள சண்டை ஸ்டாலின் வரும்போது திரு மு க அழகிரி வந்து ஒரு பக்கம் பிரச்சனை, அதை விட்டுருங்க. ஆனா கலைஞர் தான் அப்போ வந்து திமுக கலைஞர் கருணாநிதி அவர்லாம் வந்து திமுகவுடைய அப்போத்திய ஒரு தலைவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் தான் நம்ம முன்னாடி வர போறாரு, வைகோ சார் நீங்க பின்னாடி வந்துருங்க, அவருக்கு நீங்க வந்துருங்கன்னா வைகோ பிச்சுக்கிறாரு. இது எப்படி, இது நான் எவ்வளவு பெரிய தலைவர், நான் என்ன மாதிரி ஒரு லைன் ஆஃப் பார்லிமெண்ட் நான் எப்படி வந்து இந்த குடும்ப அரசுல ஏத்துக்கணும் சொல்லி 1994 அப்ப திமுக தோத்த கட்சி 2 எம்எல்ஏ தான் இருந்த அந்த சீசன்ல வந்து அங்க இருந்து ஒரு தோத்த கட்சி நம்ம எப்படி தலைவராயிட்டு அந்த கட்சியை வழிநடத்தலாம் நினைச்ச இடத்துல அந்த தோத்த கட்சியில இருந்து இப்ப எப்படி இந்த திமுக இருந்து பிரிஞ்சு தாவேக்கா பக்கம் தாவ சில வசனங்கள் பேசுறாரு இல்லையா, அது ஆரம்ப காலம் வந்து 1994 முத அதை கேட்கிறோம். கேட்கும் போது கேட்கறவனுக்கு அப்படியே சூடு அப்படியே பத்திக்கும். அந்த மாதிரியான ஒரு திராவிட பேச்சாளர். அப்போ வந்து திமுக அதிமுக மதிமுக கட்சி ஆரம்பிச்சு 2006 1994 அந்த கட்சி ஆரம்பிக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும் 1996 அவரு போட்டி போடுறாரு, படுதோல்வி அடைகிறாரு. மறுபடியும் மீண்டும் வந்து கலைஞர் ஜெயிக்கிறாரு. அப்பதான் ரஜினி சார் உள்ள வந்து இனி ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அம்மா இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட காலகட்டம் அது. அந்த 1996 திரு வைகோ அவர்கள் தோத்துறாரு. தோத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து என்ன பண்றாரு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தொகுதியில நிக்கிற 1996 நடந்த பாராளுமன்ற தொகுதியில தோத்துறாரு. அதுக்கப்புறம் 2 முறை நடந்த பாராளுமன்ற தொகுதியில அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்துடும், ஒரு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்துடும். அந்த மாதிரி 2 முறை வந்து நடந்த எலெக்ஷன்ல வந்து அவரு ஜெயிச்சிடறாரு. எம்டிஎம் வந்து ஜெயிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து 2 வருஷம் தான், அதுக்கு அடுத்த பீரியட் வந்து 5 வருஷம். 1999 வந்து திரு வாஜ்பாயினுடைய அந்த ஆட்சி நடந்தது இல்லையா, அப்போ வந்து 99 நடந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சிடறாரு. 96 நடந்ததுல வெற்றி அடைஞ்ச 96 97 98 தோத்து ஃபர்ஸ்ட் எம்பில தோத்துறாரு. அடுத்த 2 எம்பில வந்து ஜெயிச்சிடறாரு. ஒரு 18 மாசமா அந்த பொட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துல வந்து தண்டிக்கப்பட்டு அதிக நாட்கள் செல்லுந்தவர் திரு வைகோ. இதுவுமே அவருடைய மிகப்பெரிய பெருமையான விஷயம். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்போ அவரு ஒரே ஒரு ஜாமீன் மட்டும் போட்டிருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு வெளில வந்திருக்கலாம். ஆனா முடியாது. நான் வந்து நீதி நியாயம் பிரகாரம் இதுல இருந்து நான் என் மேல எந்த விதமான தவறுன்னு நான் நிரூபிச்சு நான் வெளியில வருவேன்னு சொல்லி சூளுரைத்து நின்றவர் திரு வைகோ அப்படின்றத நம்ம மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனி ஈழத்துக்காக போராடியவர் வந்து 18 மாசம் வந்து சிறையில் இருந்தாரு. அதுக்கப்புறம் திரு கலைஞர் அவர்கள் தான் அவர்கிட்ட போய், எப்பா இதெல்லாம் நல்லது இல்லப்பா, வாப்பா நீ என் கூட இருந்தவன், நீ இப்படி இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அவரை சிறையில இருந்து அழைச்சிட்டு வந்தவர் வந்து திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். 2002 காலகட்டத்தில் அந்த பொட்டா சட்டம் வருது. ஆக அந்த பொட்டா சட்டத்துல வந்து அதிகமா சேர்ந்தவர் திரு வைகோ அவர்கள். அதுக்கப்புறம் 2008 மறுபடியும் வந்து திமுக அரசால மறுபடியும் வந்து ஜெயிலுள்ள போறாரு. அப்ப எல்லாரும் எப்பா நிக்கட்டி நீ ஜாமீன் அப்ளை பண்ணுமா 15 நாள் இட்டு வந்துட்டாங்க. இதை போன்ற பல விஷயங்களை செய்தது திரு வைகோ. என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, திரு வைகோ அவர்கள் வந்து 1994 இருந்து முதல் 96 2001 அம்மா கூட கூட்டணி, அதுக்கு அடுத்து திரு கலைஞர் கூட கூட்டணி. 2006 வந்து கலைஞரோட கூட்டணி நிக்கல, கூட்டணி வந்து வர மாதிரி மாறிடுச்சு. சோ அந்த மாதிரி கூட்டணி மாறி 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 அவர் என்ன ஆயிட்டாருன்னா, நம்முடைய ராமதாஸ் அவர்கள் மாதிரி வந்து ஒரு பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அவருடைய பெரிய டிராபேக் ஆக ஆரம்பிச்ச காலகட்டம் அதுதான். அதுலயும் 2014 வரைக்கும் கூட திரு வைகோ அவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பேர் மாஸ் எல்லாமே இருந்தது. அவர் டயலாக், அவர் பேசுற இதெல்லாம் பார்த்தா அதை சொல்றமே, இப்ப சீமான் சார் பேசுறதுல வந்து ஒரு 50% பத்துதுன்னா அவர் பேசினார்னா 110 டிகிரில பத்திக்கும். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து அனல் கக்கும். ஒரு விஷயமா அவர் பேசும்போது அந்த தொனில இருந்து அந்த டோன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சாதாரண கோழை கூட வீரம் வந்துடும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய திரு வைகோ அவர்கள். நம்முடைய கலைஞர் கருணாநிதி எல்லாம் பேசுவாங்க, சாஃப்டா இருக்கும். ஆனா அவர் பேசுற பேச்சு அப்படி இருக்கும். ஆனா 2016 இந்த மக்கள் நல கூட்டணி சொல்லி ஒன்னா ஃபார்ம் பண்ணாங்க. அம்மா வந்து அதுல பல 1000 கோடி திரு வைகோ கொடுத்ததாகவும், அவர் தான் வந்து இந்த மக்கள் நல கூட்டணியை வந்து சிரத்தை எடுத்து திரு விஜயகாந்த் அவர் வந்து முதல்வர் சொல்லி அவருக்கு ஆசை. ஏன்னா
16ல கிட்டத்தட்ட திரு விஜயகாந்த் மட்டும் டிஎம்கே பக்கம் வந்தாருன்னா அப்படியே டிஎம்கே வந்து 2016 வந்து வென்றிருக்கும். இன்னைக்கு அரசியல் சூழலே மாறி இருக்கும். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் போன்ற எந்த தலைவருமே இருந்திருக்க மாட்டாங்க. 2016 அம்மா இறந்துட்டாங்க. அந்த 2014 அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சர் வந்து வைகோ, அதுக்கு வந்து அம்மா வந்து பயங்கரமா கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு ரூமரா உண்மையானு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இது இருந்தது திரு வைகோ மேல. இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். அந்த மக்கள் நல கூட்டணி அமைக்காம தான் இன்னைக்கு அரசு சூழலே வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சு அன்னைக்கே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வெறுப்பேற்றினவர் திரு வைகோ அவர்கள். இவர் 2016 அவரை அம்மா இறந்து வருமா 2017 டிஎம்கே பக்கம் போய் மறுபடியும் சேர்றாரு. கிட்டத்தட்ட 9 வருஷம் இருக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு சத்தியமா ஒரு சந்தோஷமான எண்ணம் கிடையாது. ஏன்னா திரு வைகோ, திரு ஸ்டாலின் 2 பேருமே வந்து ஒரே ஈக்குவலா இருந்தவங்க. அவருக்கு திரு ஸ்டாலின் பின்னாடி நிக்கிறது ஒரு விருப்பமே இல்லை. ஏன்னா ஸ்டாலினோட சின்ன ஒரு வேற திரு கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தோஸ்தா இருக்கிறவர் வந்து திரு வைகோ எம்ஜிஆருக்கும் ரொம்ப தோஸ்தா. ஏன்னா அவர் தமிழ் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. அவ்வளவு பெரிய ஒரு 1944 பாத்துங்க எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இருந்திருக்கும்னு சொல்லி பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் இன்னைக்கு செய்யறது ரொம்ப கோமாளித்தனமா இல்லையா? இவ்வளவு விஷயத்த பண்ண உங்களை 2016 இருந்தே மக்கள் வந்து ஒரு பெரிய உங்களை அரசியல் தலைவரா இல்லை. உங்களுடைய வீழ்ச்சி அங்கிருந்தே ஆரம்பிக்குது. 30 தொகுதியில போட்டி போட்டு 28, 26 போயிட்டு கடைசியில 10, 8, 4 வந்து நிக்கிற அளவுக்கு உங்களுடைய இது வந்து இப்ப நீங்க அதையும் எழுந்துட்டீங்க. நீங்க எப்ப உங்க மகனை வந்து இந்த கட்சி உள்ள எடுத்துட்டு வந்தீங்களோ அன்னைக்கு நீங்க மகனுக்காக கட்சி நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. இப்ப நான் உங்களை வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து உங்களுக்கு கேட்க விரும்புறேன். உங்களோட வரலாறு இது. நீங்க உழைச்சிருக்கீங்க. நம்ம பொய் சொல்லக்கூடாது. 2016, 2014 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு சாதாரண தலைவரா மாறுறாரு அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 94 இருந்து நீங்க ஒரு 10, 15 வருஷம் தனியானா கூட உங்களுக்குன்னு ஒரு திறம் வந்து உங்களுக்கு கூட திரு நாஞ்சில் சம்பத், திரு விஜயன், நீங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய பல தலைவர் வந்து மதிமுக எவ்வளவு ஒரு பெரிய லீடரா இருந்தாங்கன்றது வந்து சாதாரணமா யாரும் மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அவருடைய தியாகங்கள்லாம் ரொம்ப பெருசு. இதை இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். திரு வைகோ 100% உண்மை. அவர் பல விஷயத்துக்கு முன்னாடி நின்று பல விஷயம் சாதிச்சிருக்காங்க. ஆனா வாட் இஸ் நவ் அப்படின்றதா இப்ப பிரச்சனை. அப்படியாப்பட்ட தலைவரான நீங்கள் மக்கள் உங்களுக்கு எதுக்கு வாக்களிச்சாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர் தான் முதல்ல சொல்லி வாக்களிச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவர் முதல்ல சொல்லி வாக்களிச்சா கூட நீங்க உங்களோட வாக்குகளை வந்து அதுவும் இன்னைக்கு நடந்த கடைசியான இன்சிடென்ட் வருமா மேலும் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலினை ஜெயிச்சோன்னு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாலினை ஜெயிக்க இன்னொரு ஆள் கிடைச்சிட்டாங்க. திரு எடப்பாடி ஜெயிப்பாரு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸ்டாலின். ஆனா திரு விஜய் ஜெயிப்பாரு தொடர்ந்து. அப்ப நம்ம அந்த எதிரி நண்பன்ற மாதிரி நீங்க கூடயே இருந்து எதிரியா தான் இருந்திருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? திரு விஜய் கூட போய் சேர்ந்து எதிரி நண்பனாக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒண்ணு இல்லாத ஆக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அவங்க விடுவாங்களா? டிஎம்கே விட்டுருமா அந்த அளவுக்கு? ஏன்னா அவங்க கட்சி சார்பாக போட்டி போட வச்ச அந்த 2 எம்எல்ஏக்கள் அவங்க ஆசை காமிச்சிருக்க மாட்டாங்களா? நீங்க ஆசை காட்டுறது தப்பா சரியான்றீங்க. நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுன்றீங்க. எதுக்காக? முதல்வர் திரு ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி வாக்களித்த வாக்காளர் போட்ட அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சர் சொல்லி மறுபடியும் போய் நிக்கலாம்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப இதுனா அப்ப தேவைன்னா நாளைக்கு யாருன்னா எதுனா பண்ணிக்கலாமா? இதே மக்கள் அப்ப 5 வருஷம் எதுக்கு தேர்தல்? அப்ப டன்னு பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இப்ப இதே விஷயம் நாளைக்கு வந்து நடக்க தான் போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க. டிவிகே சேர்ந்த பல பேர் வந்து ராஜினாமா பண்ண தான் போறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதிமுக சேர்ந்தது வந்து ராஜினாமா செய்யும் போது முதல்ல என்ன சொன்னீங்க? தவறு இந்த விஷயம் நடக்கூடாது. இதே வாய் தானே சொல்லிச்சு முதல்ல. இந்த 2026 அப்புறம் தானே சொல்லி இது என்ன தவறான ஒரு அணுகுமுறை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன அதே வைகோ 2026 அதே ஒரு 1.5 மாசத்துல தன்னுடைய எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்றாரு. சரி எல்லாமே ஒத்துக்கலாங்க, ரைட்டுங்க, சொல்றதெல்லாம் நியாயம் தாங்க. அந்த கட்சிக்காரன் போட்ட ஓட்டு நமக்கு எதுங்க? தப்புங்க, அது பண்ணக்கூடாதுங்க. தப்பு நீங்க சொல்ல நாங்க ஒத்துக்கிறோம், நியாயம்தான். நீங்க திமுக கூட்டிட்டு நம்ம வெளில வரும்போது அவங்களால போட்ட இது நம்மளுக்கு எதுக்கு? வேணாம், வெளில வந்துருங்க, எல்லாம் ஒத்துக்கிறாங்க. 2024 திரு துரை வைகோ யார் வாக்களிச்சு ஜெயிச்சாரு? முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல உங்க மகனை என்ன பண்ணிருக்கணும்? டேய் இதான் சொன்னேன், நம்ம வந்து திமுக உடனே வெளில வருவோம், நானே இளைஞன், விஜய் இளைஞன், நாங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு திருத்திர முடியும்னு உன் பேச்சு கேட்டுதானே நான் வந்தேன். முதல்ல முன்னேறு ஒழுங்கா போனதான் பின்னேறு ஒழுங்கா போடுவாங்க. அதுப்ப முதல்ல நீ பண்ணு, உன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணு. நம்ம விஜய் எடுத்துன்னு வந்து அதே திருச்சி தொகுதியில பேச சொல்லுவோம், ரோடா போட்டு பேச சொல்லுவோம். பேச சொல்லி முதல்ல நீ வெற்றியடே, நீ பண்ணினா நீயும் கலைஞர் ஓட்ட இது திமுக ஓட்ட வந்து ஜெயிச்ச, அவனும் திமுக வந்து ஜெயிச்சாங்க அந்த 2 எம்எல்ஏக்களும். அப்ப நீங்க 3 பேரும் பதவியை ராஜினாமா பண்ணா சூப்பரா இருக்கும். நான் கூட என்ன பண்றேன், ஏன்னா ராஜ்ய பேர் கொடுத்தாலும் வேணாம் சொல்லி நான் கூட எஸ்கேப் ஆயிடுறேன். நீங்க 3 பேர் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லியிருந்தால்தான் நீங்க சொல்லுவதெல்லாம் உண்மை, நல்லது, கரெக்ட்னு சொல்லலாம். அப்பதான் நீங்க என்ன பண்ணோம், திமுக நம்ம வெளில வரும், கூட்டிட்டு வெளில வரும். அவங்களால போட்ட பிச்சை எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. எம்பி பதவியை ராஜினாமா பண்ணு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணு. நீங்க சொல்லலையே. உங்க மகனுக்கான எம்பி பதவி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லாம
எம்எல்ஏக்கள் அவன் எவன் வீட்டு பிள்ளை எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி அதுல மீண்டும் துரை வைக்க நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா அப்புறம் எம்பி பதவி காலி பண்ணியிருப்பாரு. ஜெயிச்சிருந்தாருன்னா மறுபடியும் அமைச்சர் அவனை தானே உங்களுடைய திட்டம். திரு துரை வைக்கோல இந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதி நிக்க வைக்கணும், அவர் வெற்றி அடைய வைக்கணும், அவரை இங்க கேபினட் அமைச்சராக மாற்றணும். அப்புறமா அந்த எம்பி தொகுதி அவர் பாராளுமன்ற தொகுதி எம்பி பதவி ராஜினாமா பண்ணும். இதெல்லாம் பிளான் பண்ணீங்க? இதெல்லாம் நடந்தது. இது விட்டுருவாங்களா? அடுத்த கட்சி விட்டுருமா? இல்ல நீங்களே பண்ணுவீங்களா? பண்ணியிருந்தா கூட உங்களை முன்னாடி பாராட்டிடலாம். உங்க மகனுடைய பதவி நீங்க படிச்சுட்டு அப்புறம் அந்த எம்எல்ஏ பதவி படிச்சாலும் பாராட்டிடலாம். ஆனா தாவேகாவை சேர்ந்த திரு விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்துறார் அப்படின்றது எல்லாருக்கும் பச்சையா தெரியுது. பண்றது தப்பு அப்படின்னு தெரியுது. ஆனா இவ்வளவு பேர் அரசியல் தலைவர் நீங்கள் தமிழ்நாட்டில் 50, 60, 70 வருஷமா நடக்காத ஒரு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1996ல 2006ல மைனாரிட்டி ஆட்சியா இருந்தது சொல்றீங்க திமுக. அப்போட இந்த வேலையை பண்ணல. திமுக அந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கல. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்ல. ஏன் 2017ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெக் டு நெக்ல சுத்துறாரு. நெக் டு நெக் எப்போனா கழுத்து நடிச்சிடலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திமுக இந்த மாதிரி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்கன்னு அவர் சொல்லி எந்த விதமான ஸ்டெப் எடுக்கல. ஆனா இன்னைக்கு தாவேகா விஜய் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. விவரம் தெரிஞ்ச நீங்களே, அரசியல் தெரிஞ்ச நீங்களே, திரு திருமாவளவன், திரு வைகோ, அப்புறம் மேலும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே சேர்ந்துட்டு இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் தெரியுதால் தான் உங்களை எல்லாரும் வசைப்பாடுகிறார்கள்.